வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மே 7 முதல் ஜூன் 30 வரை தமிழ்நாட்டின் 2 முக்கிய மலை வாசஸ்தலங்கள், நீலகிரி மாவட்டத்தின் ஊட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் ஆகிய இடங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு பாஸ்களை பயன்படுத்த சென்னை உயர் நீதிமன்றம் கட்டாயப்படுத்தியுள்ளது. இந்த இடங்களுக்கு செல்லும் காட்சாலைகளில் வாகன போக்குவரத்து குறித்து கார்கள், வேன்கள், பேருந்துகள் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட கோடை காலத்தில் தினமும் 20,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நீலகிரியில் கணிசமான அளவில் வாகனங்கள் வந்து செல்வது குறித்து நீதிமன்றம் கவலை தெரிவித்தது. நீலகிரி உயிர்கோளத்தின் பலவீனமான சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாப்பது ஆகியவற்றின் முக்கியமான தேவையை நீதிமன்றம் வலியுறுத்தியது. அதிகப்படியான வாகன போக்குவரத்து உள்ளூர்வாசிகளின் வாழ்க்கையை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகலை சமரசம் செய்கிறது என்று அது குறிப்பிட்டது. கூடுதலாக, நீதிமன்றம் சுற்றுலா அனுபவத்தில் பாதகமான தாக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது மற்றும் சரிபார்க்கப்படாத வாகன இயக்கத்தின் பரந்த சுற்றுச்சூழல் விளைவுகளை அடிக்கோடிட்டு காட்டியது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக உள்கட்டமைப்பில் உள்ள சிரமம் மற்றும் யானை வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஒப்புக்கொண்ட நீதிமன்றம், சுற்றுச்சூழலுக்கு மாற்ற முடியாத சேதத்தை தடுக்க இந்த பிரச்சினைகளுக்கு உடனடி தேவையை வலியுறுத்தியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக கோவிட்-19 தொற்று நோய்களின் போது பயன்படுத்தப்பட்டதை போன்ற பாஸ்களை வழங்குவதற்கான முறையை நடப்பு ஆண்டிற்கான வாகன எண்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்காமல் செயல்படுத்துமாறு அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. நீண்ட கால சவால்களை எதிர்கொள்ள ஊட்டி மற்றும் கொடைக்கானலின் தாங்கும் திறனை நிர்ணயிப்பது குறித்து விரிவான ஆய்வை மேற்கொள்ள சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் பெங்களூரில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனம் போன்ற நிறுவனங்களின் நிபுணத்துவத்தை மாநில அரசு பட்டியலிட்டுள்ளது. ஆய்வு முடிவடையும் வரை பாஸ்கள் மூலம் வாகனங்கள் நுழைவதை ஒழுங்குபடுத்துவது இந்த மலைவாசஸ்தலங்களின் சுற்றுச்சூழல் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் அதே வேளையில் போக்குவரத்து வரவை நிர்வகிக்க ஒரு தற்காலிக நடவடிக்கையாக இருக்கும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.